அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் நமக்கு மறுக்காமல் பதில் தருவானோ அப்படிப்பட்ட வார்த்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அல்லாஹ்வினுடைய திருக்குரான்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திக்ரு அப்படின்னே சொல்லலாம். இந்த திக்ரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அல்லாஹ்வினுடைய சிறந்த 2 திருநாமங்களை கொண்ட ஒரு வசனமாக இருக்குது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்முடைய தேவைகள் அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடியது. நம்ம இப்போ ஒரு மனுஷங்க கிட்ட ஒரு தேவையை கேட்குறோம் அப்படின்னா, அவங்க கிட்ட எப்படி கேட்போம்? அல்லாஹ், இது உன்னால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நீ அந்த இடத்துல உயர்ந்து நிற்கிற, அதனால் இந்த வேலையை உன்னால் மட்டும்தான் எனக்கு முடிச்சு தர முடியும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதே மாதிரி தான் அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ்வே, நீ தான் எல்லா புகழுக்கும் உரியவ, நீ மட்டும்தான் தேவைகளற்றவனா இருக்கிற, அதனால் என்னுடைய தேவையும் கபூலாக்கித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு திக்ரு. முதல்ல அல்லாஹவை நம்ம புகழ்றது அப்படிங்கிறது அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு அமல். முதல்ல அதையும் நம்ம இதில் செய்கிறோம். எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாஜத் இருந்தது. அல்ஹம்துலில்லான்னு நேற்று இரவு இந்த ஒரு குர்ஆன் வசனத்தை நான் ஓதிட்டு வரும் பொழுது, இதனுடைய அர்த்தத்தோடு ஓதிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் வெறும் 52 முறை தான் நான் ஓதினேன். 100 முறை ஓதலாம் அப்படின்னு தஸ்பீஹ் செய்வதற்குள்ளேயே அல்லாஹ்தாலா என்னுடைய அந்த மனதிற்குள்ளே இருந்த அந்த சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி எனக்கு உடனடியாக நிம்மதியை தந்தான். அல்ஹம்துலில்லான்னு இருந்தது. அதனால் நீங்களும் ஓதி பாருங்க. ஓதி முடிப்பதற்குள்ளேயே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விதமான நிம்மதியை தருவான். அதற்கு பிறகு உங்களுக்கு எந்த காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த திக்ரை தான் சொல்வீங்க. அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படின்னா, குட்டி திக்ரு தான். இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத், நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் தேவையற்றவனும் புகழுக்குரியோனுமாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லா. எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்குது பாருங்க. இதில் ஏராளமான விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு. ஏன்னா இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அற்புதமான திக்ரு. இது சூரா லுக்மான்ல 26வது வசனமாக இடம்பெறுது. குட்டி வசனம் தான், ஆனால் இதற்குள்ள ஏராளமான சிறப்பு இருக்குது. முதல்ல அல்லாஹ்வை தேவையற்றவனே அப்படின்னு நம்ம அழைக்கும் போது அதற்குரிய பலனை நமக்கு கட்டாயம் தருவான். அதனால் யாருக்கிட்டையும் எந்த தேவைக்கும் நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது பண தேவையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, எதற்காகவும் நிற்க வேணாம். எல்லாருமே நம்மளை தேடி தான் வருவாங்க. அந்த அளவு இது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. இதை கொண்டு கேட்கும்போது நமக்கு ஒரு தேவை மிச்சம் இருக்காது. அடுத்தது ஹமீது, புகழுக்குரியவனே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு ஏராளமாக கொடுப்பான். ஏன் அப்படின்னா அல்லாஹ்வே தனது திருக்குரானில் வாக்குறுதி கொடுக்குறான். நீங்கள் என்ன புகழ்ந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதிகம் அதிகம் தருவேன் அப்படின்னு. ஏன்னா அல்லாஹ் புகழ்றத விரும்புகிறான். இப்போது நம்ம புகழ்றனால அல்லாஹுக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. அல்லாஹ்வே நீ தான் புகழுக்குரியவன்னு சொல்லும்போது அல்லாஹுக்கு ஏதாவது நடக்க போதா? இல்லை. ஆனால் நம்ம அவன் படைச்ச அடியாராக இருந்துக்கிட்டு எல்லா புகழுக்கும் நீ தான் உரியது அப்படின்னு சொல்கிறத அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான். அதனால் அவனுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஆனால் அவன் விரும்புகிறான். கட்டாயம் இந்த விரும்பக்கூடிய ஒரு செயலை செய்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு அதிகம் அதிகம் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுக்குறான். எனவே இந்த குட்டி திக்ரை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு முடியுமோ ஓதுங்க. நான் 52 முறை தான் நான் ஓதுனேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி பாருங்கள். நீங்கள் நீண்ட நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை கூட அல்லாஹ்தாலா காலையில் விடிந்ததும் உங்கள் கையில் தருவான். உங்களுக்கு நிம்மதியையும் தருவான். இன்னும் இந்த சிறந்த திக்ரை ஓதிட்டு எல்லா மக்களுடைய தேவைகளையும் கபூலாக்கி கொடு, என்னுடைய தேவையும் கபூலாக்கி விடு அப்படின்னு அல்லாஹ்கிட்ட ஒரு துவாவை முன்வைங்க. உங்கள் அனைவருடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. கட்டாயம் உங்கள் அனைவருக்காகவும் நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். நீங்கள் நம்முடைய சேனல் 2 சேனல்லையுமே நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லோருக்காகவும் நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எனக்காக கட்டாயம் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.